கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டாரத்தில் நடமாடும் சட்டவிரோத கருக்கலைப்பு மையம் நடத்தி வந்த புகாரில் 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மையம் நடத்தி வந்தது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கருவுற்ற தாய்மாரின் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்பது கண்டறிவதே சட்டவிரோதம் என்று அரசு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. அதுபோல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கேன் இயந்திரங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கருகலைப்பு மற்றும் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா கண்டறிவது மட்டுமில்லாமல் அதனை கருகலைப்பு செய்வதற்காகவும் தனியாக ஒரு நடமாடும் மையமே நடத்தி வந்துள்ளார் மணிவண்ணன் என்பவர். இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகாலாத்துறை சேர்ந்தவர். அவர்தான் இந்த வேலையை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது வேப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் அகிலன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 4 பேரை பிடித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மணிவண்ணன், கண்ணதாசன், தினேஷ், கௌதமி ஆகிய 4 பேரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த ஸ்கேன் செய்வதற்கான பயன்படுத்தப்படும் இயந்திரம் மற்றும் ஒரு வாகனங்கள், மருந்து மாத்திரைகள் என அனைத்துமே தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு வேப்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் இதுபோல் சட்டவிரோத செயல்கள் ஈடுபடுவது இதுபோல் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக கருகலைப்பு செய்யும் போது, சட்டவிரோதமாக கருகலைப்பு செய்யும் போது ஒரு பெண்ணும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்படிப்பட்ட சூழல் தான் தற்போது இதுபோல் சம்பவங்கள் அந்த வேப்பூரை சுற்றி திட்டக்குடி மற்றும் பல பகுதியில் நடைபெற்று வருவது காவல்துறையால் கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவு குழுக்கள் அமைக்கப்பட்டு இதுபோல் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பிலும் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. மருத்துவத்துறை அணுகி கேட்டபோது இது சம்பந்தமாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததும் உடனடியாக காவல்துறைக்கு கொண்டு சென்று அவர்கள் 4 பேரையும் தற்போது ஒப்படைத்திருக்கிறோம். காவல்துறை தான் இனி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.